ஹாய்! வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு குடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃபிரெண்ட்ஸ், ஆ இந்த வீடியோல ஒரு ஆப்ஷன்ல பையரா இருக்கும்போது, நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில அதாவது ஒரு குயிக்கா மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வாலடைல் மூவ்மெண்ட் இருக்கும். ஆ ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா, அந்த மூவ்மெண்ட்ஸ் எவ்வளவு ஃபாஸ்ட்டா நம்மளால நம்மளுடைய டார்கெட் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அத வந்து நம்ம மெஷர் பண்றதுக்கு வந்து மேக்ஸிமம் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐவி. ஓகேவா? ஸோ இந்த ஐவிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மார்க்கெட் வந்து எவ்வளோ வாலடைல் இருக்குது. சம்டைம் எந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம டார்கெட் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஐவி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் முழுக்க 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 ஆப்ஷனுடைய மூவ்மெண்ட்ஸ் இந்த ஐவிய பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஐவி வந்து நமக்கு வந்து ஆப்ஷனுடைய டேபிள்ல நம்ம பார்த்துருப்போம். அங்க வந்து நமக்கு நம்பர்ஸா இருக்கும். ஓகேவா? ஆ இந்த பக்கம் கால் சைட்ல பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ஒரு ஐவி இருக்கும். அதே மாரி புட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஐவி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க இந்த ஐவி பார்த்தீங்கன்னா, 13, 14, 15 மேக்ஸிமம் 20 இந்த எக்ஸ்பிரி டேலலாம் பார்த்தீங்கன்னா, 30, 40 ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு இந்த மாரி முக்கியமான நாட்கள்ல வந்து நமக்கு வந்து ஐவியோட ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்டின்னா, அந்த ஆப்ஷனுடைய பிரீமியத்துக்கான ஒரு வாலடைல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம வந்து மெஷர் பண்றதுக்காக அந்த ஐவிங்கிறது நமக்கு யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஐவிய வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா அது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோவ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். இதில சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து ஒரு அட்வைஸா எடுத்துக்க வேண்டாம். மார்க்கெட் வந்து நீங்க ஓனா அனலைஸ் பண்ணுங்க. அதில இருக்கக்கூடிய லாப நஷ்டம் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஆப்ஷன் மார்க்கெட்ல ரொம்பவே ரிஸ்க் ஜாஸ்தி. ஓகேவா? எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி ரிவார்ட் இருக்கும். ஆனா அதுக்கு தகுந்த மாரி ரிஸ்க்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ ரிஸ்க் இருக்கு, எவ்வளோ ரிவார்ட் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனுடைய மார்க்கெட்ட நீங்க புரிஞ்சுட்டு, நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஓகே. ஆ இந்த ஐவிய வந்து நம்ம வந்து ஆப்ஷனுடைய டேபிள்ல அதாவது ஆப்ஷன் டேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நமக்கு வந்து ஐவிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு நம்பரா தான் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த ஐவி வந்து எப்போ வந்து ஸ்பைக் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு பர்ட்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இப்போ நம்ம அட் த மணியோ ஒரு இன் த மணிலயோ நம்ம வந்து ட்ரேட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து ஐவி வந்து எவ்வளவு ஃபாஸ்ட்டா இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நம்பரா பார்க்கிறத விட, ஒரு லைன் அதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் மாரி, ஒரு பைலட் மாரி நமக்கு வந்து ஆ இருந்தா நமக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு இண்டிகேட்டர் தான். நெறைய நண்பர்கள் கேட்குறீங்க. ஆ எந்த ஒரு இதுவுமே வந்து நம்ம வந்து பெய்டு இண்டிகேட்டர் கிடையாது. எல்லாமே ஃப்ரீ இண்டிகேட்டர். இத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதை நம்ம வந்து இந்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இந்த இண்டிகேட்டருடைய லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இல்ல நீங்க இதுல போய் ட்ரேடர் விவோ இல்லன்னா ட்ரேடிங் விவோ நீங்க எடுக்கிறதா இருந்தாலும், அதை எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஐவிங்கிற இது வந்து நமக்கு வந்து என்னன்னா, இப்போ இதை நம்ம எப்படி டிஃபால்ட்டா இதில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும்னு நம்ம சொல்லிடுறேன். ஸோ இதை எடுத்துட்டே நம்ம வந்து வேற இதே புதுசா அவங்களுக்கு போட்டு சொல்லுவோமே. ஓகேவா? ஸோ நீங்க ஆப்ஷனுடைய இது ஆ ட்ரேடிங் விவோ இல்ல ட்ரேடர் விவோ நீங்க யூஸ் பண்றதா இருந்ததுன்னா, அதில போயிட்டு ஸோ இந்த ஆப்ஷன் ஓகேவா? ஆமா. ஹெச்வி ஐவின்னு அடிங்க. ஸோ அதில வந்துரும் நமக்கு வந்து. இந்த ஆப்ஷன் இண்டிகேட்டர் முத்தூஸ் அப்படி முத்து எஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ வரைக்கும் 328 பேரு. ஸோ என்னைய சேர்த்து 329 பேர் இத வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் நான் வந்து ஆல்ரெடி
ரேடர் வியூவில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு இது வந்து ஃபேவரைட்டில் காமிக்குது. நீங்கள் இதில் சர்ச் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் இதனுடைய லிங்க், இந்த இண்டிகேட்டருடைய லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயும் போயிட்டு நீங்கள் ட்ரேடர் வியூவில் வந்து எடுத்துக்கலாம். இல்லைங்கிறதுனா நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டரை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இது எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது உள்ள டிஃபால்ட்டாக போனீங்கன்னா டிஃபால்ட்டாக அப்படி தான் இருக்கும். இதில் நம்ம செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி இதில் செட்டிங் முடிச்சுட்டு நம்ம வந்து இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் வந்து 1 டேல இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சார்ட்டில் கொடுத்துக்கோங்க. ஸோ சார்ட்டில் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன டைம் ஃப்ரேம் சார்ட்டில் யூஸ் பண்ணுறோமோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டைலில் வந்து நம்ம வந்து இந்த கீழே இருக்கிற இது வந்து ஐவியோட வேல்யூ வந்து 20லே இருக்கட்டும். மேலே இருக்கிறது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம கரண்ட்டோடைய அதாவது ஐவியினுடைய ரேஞ்ச் கரண்ட்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிக்கக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒயிட்டில் கொடுத்து விடுவோம். ஒயிட்டில் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் லைட்டாக போல்ட் ஆக்கிக்கிடுவோம். ஓகே, இது வந்து ஆமாம், இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஐவி. அதாவது இந்த ஹிஸ்டாரிக்கல் ஐவி லோ இருக்கிறதுலே ரொம்ப வெரி லோ அப்படிங்கிறது இந்த கலர். ஸோ இந்த கலருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வேற ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லோ கலர். இதுனா இருக்கிறதுலே லோ. இந்த ஹிஸ்டாரிக்கல் ஐவி அப்படிங்கிறதுல வந்து இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இருக்கக்கூடிய அது ஒரு ஆப்ஷனுடைய இதை நான் என்ன முன்னாடி செட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இது புரியும். ஓகேவா? ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஐவி அப்படிங்கிறது லோ. இது வந்து இந்த லோவுக்கு வந்து நம்ம வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். இது வந்து ஹை, ஹிஸ்டாரிக்கல் ஐவி ஹை இருக்குது. ஹைக்கு வந்து நம்ம வந்து ரெட் கலரே கொடுத்துருவோம். ஸோ இதையும் வந்து நல்ல ஒரு போல்ட்டாக வச்சுக்குவோம். ஓகேவா? ஓகே, மற்றதெல்லாம் வந்து 20, 40. ஸோ இந்த 40க்கு வந்து நம்ம வந்து வேற ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். 60க்கும் ஏதாவது ஒரு கலர் ஃபேவரேட்டான ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இருக்கட்டும். ஹை 80%. இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது வந்து நமக்கு ஐவி லைன் இருக்கும். ஸோ இந்த ஐவி லைனுக்கு வந்து இது எப்படி இருக்கட்டும், டிஃபால்ட்டாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து இவ்வளோ தான். இந்த செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இது ஆப்ஷனுடைய ப்ரீமியம், அதாவது மேக்ஸிமம் ப்ரீமியம் சார்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ரீமியம் வந்து நம்ம வந்து எப்போ வந்து நமக்கு வந்து ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது இந்த லைன், இந்த ஐவியை நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம வந்து பயன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இப்போ இன்னைக்குள்ள, அதாவது இன்னைக்கு மார்க்கெட், அதாவது இது 23ஆம் தேதியினுடைய சார்ட்டில் இருக்குது. ஸோ இன்னைக்கு கரண்ட் டைம் மார்க்கெட்டில் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இருக்கிறதுலையே லோவான ஐவி அப்படிங்கிறது வந்து எதுன்னா இந்த எல்லோ கலர் லைன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு வாலட்டைல் மூமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லைன்லாம் வரும். ஓகேவா? இது வந்து ஹை இருக்கிறதுலே நல்லா வந்து வெரி ஹை. இது வந்து இது வந்து நமக்கு இருக்கிறதுலே வெரி லோவான ஒரு வாலட்டைல் உள்ள ஒரு ஐவி. ஓகேவா? ஸோ இது வந்து கரண்டாக இருக்கக்கூடிய ஐவி. இது வந்து ஒரு 5 மினிட்ல உங்களுக்கு நான் இது பார் ரிப்ளைல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸோ இந்த இது வந்து எப்படின்னா கரண்டாக மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்க ஐவி வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இது வந்து நமக்கு கரண்ட்டாக இருக்கிறத நமக்கு காட்டும் இந்த ஐவி லைன் வந்து. ஓகேவா? ஸோ இந்த ஒயிட் கலர் லைன் வந்து கரண்டாக இப்போ வந்து ஐவி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டும். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஐவி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஐவியினுடைய ஆல் டைம், அதாவது வெரியான ஒரு ஹை, அதாவது ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹையில் உள்ள லைன் அது. இது வந்து லோ. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய
ஐவிலே லோவா வந்தது இந்த ஆப்ஷன் பிரீமியம். பர்ட்டிகுலர் இந்த ஆப்ஷன் பிரீமியத்துக்கு நான் சொல்றேன். 26,000 அப்படிங்கிற கால் பிரீமியத்துக்கான இதுவரைக்கும் வந்த லோவான ஐவி. ஸோ இது வந்து ஹையான ஐவி. அப்போ மார்க்கெட் வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஐவிய பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது, ஐவி வந்து லோல இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த லோ கிட்ட இருக்கும்போது நமக்கு பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இங்க வந்து மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லோ கிட்ட வந்து மார்க்கெட் வருதுன்னா, அப்போ ஐவி நமக்கு ஸ்பைக் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து அடுத்து நமக்கு வந்து ஒரு ஃபர்தரான ஒரு மூவ்மெண்ட்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது இது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஐவியோட மூவ்மெண்ட் ஏன்னா ஐவி வந்து எவ்வளோ ஸ்பைக் ஆகுதோ அதை பொறுத்து தான் ஒரு ஆப்ஷன் வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் நம்ம வந்து நிறைய வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரியாதல அப்படின்னா ஆப்ஷன் இதுக்குன்னே ஐவிக்குன்னே நிறைய வந்து வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஐவி வந்து எவ்வளவு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதோ ஸ்பைக் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், ஸ்பைக் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த ஐவி வந்து முன்னாடியே நமக்கு வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த எல்லோ கலர் லைனுங்கிறது இருக்கிறதுலே அதாவது ஹை லோ சரியா? ஓகேவா? ஹை வெரி வெரி ஹை லோ. ஓகேவா? ஸோ இந்த லோங்கிறது வந்து நமக்கு வந்து என்னன்னா, இது வந்து கரண்டா ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஐவி லைன். ஸோ இந்த ஐவி லைன் வந்து இந்த லோவுக்கு வருது இருக்கிறதுல ஹிஸ்டாரிக்கல் இருக்கக்கூடிய லோவுக்கு வருது அப்படின்னா, அப்போ இங்க இருக்கிறம்போது நமக்கு ஐவி வந்து ஒரு ஸ்பைக் ஆகுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து அடுத்து மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம வந்து இதில புரிஞ்சுக்கலாம் நீங்க. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க தான் நமக்கு ஸ்பைக் ஆயிருக்கு. இது என்னைக்கு டேட்டுன்னு தெரியல. ஒரே நிமிஷம் டேட்ட பார்த்துக்குவோம். 24. ஸோ 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கேயே நமக்கு வந்து காலையில மார்க்கெட் இது வந்து என்னைக்குன்னா 24 ஓகே. 25, 24. ஸோ இது 24ஆம் தேதிக்குள்ள ஐவி. ஸோ இது 25. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பர்ட்டிகுலர் இந்த பிரைஸுக்கு 26,000 கால் ஆப்ஷனுக்கு. ஸோ இங்கே நமக்கு வந்து இங்கேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஐவி வந்து ஒரு ஸ்பைக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு மூமெண்ட்ஸ் அதாவது இந்த ப்ரீமியம் வந்து ஒரு மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த ஐவியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஸோ ஐவி வந்து லோக்கு வருது, லோலேருந்து ஒரு ஸ்பைக் ஆகுது அப்படின்னா அப்போ ஃபர்தராக இந்த ப்ரைஸ் வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரைஸ் வந்து லோவாக வந்து ரூ. 35 வந்திருக்கு. ஸோ ரூ. 35 கரண்டாக இது எவ்வளோ அதிகமான ஹைக்கு போயிருக்கு அப்படின்னா இன்னைக்கு. ஸோ இதோட ஹை ஆல் டைம் இப்போ இது வரைக்கும் போன ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 262 போயிருக்கு. ஸோ ரூ. 32 நேத்தியுடைய லோ இது வந்து எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 35 இருந்திருக்கு. இன்னைக்கு இதோட ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 262 இருக்கு. 26,000 அப்படிங்கிற கால் பிரீமியம். ஸோ இந்த ஐவியை பேஸ் பண்ணி நம்மளால் வந்து மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து அட்வான்ஸாக நம்ம ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஐவி. ஸோ ஐவிங்கிறது ஆப்ஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு காரணி ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து மூவ் ஆகிறதுக்கு. ஐவியை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ஸ்லோவாக மூவ் ஆகிறதும் இந்த ஐவியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஐவியுடைய நமக்கு வந்து நம்ம ஆப்ஷனுடைய இதில் டேபிளில் பார்க்கும்போது நமக்கு ஐவி வந்து ஒரு நம்பராக தான் கிடச்சிருக்கும். இதை மாதிரி நமக்கு வந்து ஒரு லைனாக வந்து நம்ம வந்து ஐவி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் புரிஞ்சு இதை வந்து நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இதில் நீங்கள் எந்த மாதிரி வந்து இந்த லைன்லாம் வந்து இந்த லோ இது வந்து இருக்கிறதுலே லோ இது வந்து வெரி ஹை. ஸோ இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். மார்க்கெட் வந்து எப்படி இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அதை பார்த்துக்கினா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோனா 26,000. ஸோ 26,000 உள்ள கால் பிரீமியம் புட் பிரீமியம் இந்த ரெண்டு பிரீமியத்தையும் நம்ம வந்து ஒரு சேனலில் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஐவி வந்து எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐவி வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்கா இல்லை ஆல் டைம் லோவில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இப்போ கால் பிரீமியத்தில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் கால் பிரீமியம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோவில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஐவி. ஸோ இருக்கிறதுலே வெரி லோவில் இருக்கக்கூடிய ரேஞ்சில் இந்த ஐவி இருக்கும். முதல்ல உங்களுக்கு நான் பார் ரிப்ளை காமிக்கிறேன். ஸோ ஐவி வந்து எப்படி உங்களுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நான் பார் ரிப்ளை கொடுத்துருக்கேன். பார் ரிப்ளையில் வந்து இன்னைக்கு டேட் அதாவது இந்த 26 ஸோ 26ஆம் தேதி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் பார் ரிப்ளை ஆன் பண்ணிடுறேன்.
மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, ஐவி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஐவி இப்போ மார்க்கெட் இதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் கேண்டில். இதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் கேண்டில் 26. ஸோ ஐவி இன்னைக்கு நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவி நல்ல ஒரு ஹையில் இருக்குது. அதாவது எங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 40, அதாவது ஹிஸ்டாரிக்கல் ரேஞ்சில் 40 அப்படிங்கிற லைன் கிட்ட இருக்குது ஐவி. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நான் லைவாகவே உங்களுக்கு நான் வந்து பாரிப்ளேயில் காட்டுறேன். இந்த ஐவி கீழே லோக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த லோ ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம வந்து ஒரு பைங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் பாரிப்ளே ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ஐவி எப்படி நம்ம வந்து ஒரு பாரிப்ளேயில் லைவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஐவி இந்த லைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த லைன் வந்து அப்படியே வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். எல்லா லைனுமே சேஞ்சஸ் ஆகும். அதில் மெயினாக நமக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்க பர்டிகுலர் இடத்துல நிற்கும். இதுதான் வந்து நம்ம கரெக்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த ஐவி எங்கே சொல்லிட்டு. ஸோ ஆல் டைம் லோவில் இருக்கா, ஆல் டைம் ஹையில் இருக்கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஐவி நல்லா ஸ்பைக் கொடுத்துருக்கு. ஆனால் வந்து இன்னும் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகலை நமக்கு. ஏன்னா ஐவி வந்து கீழே நமக்கு லோக்கு வந்தால் நல்ல ஒரு வாய்ப்பு. நம்ம வந்து அந்த ஐவியை பயன்படுத்தி நம்ம வந்து மார்க்கெட், அதாவது மார்க்கெட் இதை மட்டும் வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத விட மார்க்கெட்டோட ஓவரால் டைரக்ஷன் என்ன, இப்போ வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுது அப்படிங்கிறது ஒரு அறிகுறி நமக்கு ஐவி கொடுக்குது. ஸோ ஓகேவா? ஸோ ஐவி வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு, ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரிஞ்சிச்சு நமக்கு. இங்கே எல்லாமே இந்த மாதிரி லோ ஆகுது பாருங்கள் எல்லாமே. ஸோ ஐவி லோ ஆகுது, எல்லாமே லோ ஆகிட்டே வருது. இப்போ நமக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நமக்கு டைமிங் பாருங்கள் 1:30. ஸோ இந்த 1:30 அப்படிங்கிற ரேஞ்சில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஐவி வந்து லோவில் இருக்குது. ஓகேவா? ஸோ லோவில் இருக்குது, வாலட்டாலிட்டி எல்லாமே கம்மியாகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே வந்துட்டு. ஸோ இது வரைக்கும் இருந்த லைன் எல்லாமே வந்து நான் இந்த வெரி ஹை, அதாவது இருக்கிறதுலே ரொம்ப ஹையான ஒரு வாலட்டைல் லைன் இருக்கக்கூடிய ஐவி. ஸோ இந்த லைன் எல்லாமே சுருங்கி கீழே வந்துருக்கு. இங்கே நமக்கு கரண்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ரெசண்ட்டாக, அதாவது கரண்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஐவி வந்து என்னென்னா நமக்கு வந்து கீழே லோவில் இருக்குது, இருக்கிறதுலே வெரி லோவில் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ப்ரைஸஸ் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து இதில் 138 ரூபா. ஸோ இந்த 138 ரூபாய்க்கு எடுத்தோன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்கலாம். ஓகே, ப்ரைஸ் எவ்வளோ மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ லோவாக வருது, எவ்வளோ ஹையாக போகுதுன்னு பார்க்கலாம். 138 ரூபாய்க்கு எடுத்தால் 116 ரூபாய்க்கு வந்துருக்கு. திருப்பி 135 போயிருக்கு இப்போ அது. ஸோ ஐவி நமக்கு ஸ்பைக் ஆகிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த கேண்டிலில் ஐவி ஸ்பைக் ஆகுது. ஸோ ஐவி வந்து நமக்கு ஸ்பைக் ஆகிறதுனால மார்க்கெட் ஒரு மூவ் ஆகிறதுக்கு இந்த ப்ரீமியம், பர்டிகுலர் இந்த ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து ஒரு மூமெண்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 200 ரூபாய்க்கு போயிருக்கு. இப்போ நமக்கு 230 ரூபாய்க்கு போயிருக்கு. 230. எஸ், இது ஹையாக எவ்வளோ போயிருக்கு பார்த்துங்க. ஓகே, இதுதான் ஹை. ஸோ இந்த ஹை வந்து நமக்கு வந்து எவ்வளோன்னா 262 ரூபாய்க்கு போயிருக்கு. இந்த ஹை 262 ரூபா. ஸோ இது முன்னாடியே அட்வான்ஸாக நம்ம இந்த 2 மணி இந்த டைம்லேயே நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஐவி வந்து லோவாக இருக்குது, இங்கேயே நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம். 150. ஸோ 150க்கு 138 ரூபாய்க்கு நம்ம எடுத்திருந்தாலும் இந்த இடம் நமக்கு லோவாக வந்தது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 93 ரூபா வரைக்கும் நமக்கு லோவாக வந்திருக்கு. ஆனால் வந்துட்டு மார்க்கெட் வந்து எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், ஹையாக 262 ரூபா ஹையாக போயிருக்கு. ஸோ இந்த ஐவியை பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து ஈஸியாக அதை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரி டேயில் மார்க்கெட்டோட எக்ஸ்பிரி, இன்றைக்கி வந்து நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ, நான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு மட்டும்தான் அதை நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபின் நிஃப்டிக்கோ இல்லைனா மிட் கேப் நிஃப்டிக்கோ வைக்கிறது நான் இது வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணதில்லை. ஸோ அதனால் எப்போவுமே நான் வந்து ட்ரேட் பண்ணக்கூடியது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, இந்த ரெண்டுத்தில் மட்டும்தான் என்னால் இதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நிஃப்டியினுடைய எக்ஸ்பிரி. ஸோ இந்த நிஃப்டி எக்ஸ்பிரி டேயில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
ஆ ஓகே. இது வந்து புட் ஆப்ஷன். அதாவது 26,000 அப்படிங்கிற புட் ஆப்ஷன். புட் பிரீமியத்தோட சார்ட்டு. இது வந்து கால் பிரீமியத்தோட சார்ட்டு. ஸோ இங்க நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன்லேயே நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். எந்த பிரீமியம் இன்னைக்கு 0 ஆக போகுது, எந்த பிரீமியம் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஹீரோவாக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு இந்த ஐவியை பேஸ் பண்ணி சொல்கிறேன் நான். ஓகேவா? இது வந்து ஒரு மார்க்கெட் வந்து முன்னாடியே அட்வான்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷன் இன்னைக்கு எங்கே இருக்க போகுதுன்ட்டு. ஸோ அது வந்து மார்க்கெட்டோட ஓவரால் நம்ம வந்து இருக்கிற சென்டிமெண்ட்டை பொறுத்து தான் ஐவி நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஐவியை மட்டும் வச்சு நம்ம வந்து எதையும் நம்ம வந்து இது பண்ணிட முடியாது. ஐவிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய பிரீமியத்தான மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும். ஸோ இந்த எந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த ஐவி இந்த ட்ரேட் அதாவது இந்த பிரீமியத்தில் நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருந்தா ஒரு கால்லையோ புட்லேயோ நம்ம பொசிஷன் எடுத்திருந்தால் நல்ல ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஐவி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். ஆனால் மார்க்கெட்டோட ஓவரால் டைரக்ஷன் மூமெண்ட் இன்னைக்கு மார்க்கெட் அப்பில் இருக்குமா டவுனில் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்களோ அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டுங்க மார்க்கெட் வந்து எங்கே இன்னைக்கு மூவ் ஆகும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஐவிங்கிறது நம்ம வந்து எங்கே போகும் மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ ப்ரீமியம் எங்கே போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஐவி பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அதாவது இன்னைக்கு 26,000 அப்படிங்கிற நிப்டினுடைய ஓப்பன் ப்ரைஸில் உள்ள கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் இந்த ரெண்டு ஐவி நான் நம்ம சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டுலேயுமே ஐவி ஓப்பன் ஆக இருக்குது எங்கேன்னு பாருங்கள். இதுதான் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ். அதாவது என்னென்னா ஒரு நிமிஷம். எஸ், இது ஓப்பன் கேண்டில். ஓகேவா? ஸோ இதுதான் ஓப்பன் கேண்டில். ஸோ ஓப்பன் கேண்டில் இதுனா அப்போ இது ஓப்பன் ஆகிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரேஞ்ச் எங்கன்னா ஓகே, அதாவது இந்த ஹை நியரஸ்ட் ஹை கிட்ட இந்த ஐவி ஓப்பன் ஆகுது. இந்த ஓப்பன் ஆகி இந்த ஐவி வந்து என்னென்னா புட் ஆப்ஷனுடைய ஐவி வந்து நம்ம வந்து ஆல் டைம் ஹை அதாவது ஹிஸ்டாரிக்கல் வாலட்டாலிட்டி லைன் இருக்கு இல்லையா, ஐவி லைன் இருக்கு இல்லையா, ஐவி லைனில் இந்த ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய இந்த ஐவி லைன் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இது புட் ஆப்ஷன் சார்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஐவி நமக்கு இங்கே இருக்கும்போது காலுடைய ஐவி நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலுடைய ஐவி கீழே சப்போர்ட்டில் நமக்கு வந்து கீழே லோவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும் போது 25, 26 ஸோ 26 ஸோ 26லையும் இதுவும் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிடில் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இதுவும் இது எங்கே ஓப்பன் ஆகிருக்கோ அதே இடத்துல தான் இதுவும் மிடில் இருக்குது. அப்போ எந்த ஐவி லோக்கு வருதுன்னு பார்க்கணும், வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ காலுடைய ஐவி லோக்கு வருதா, புட் ஆப்ஷனுடைய ஐவி லோக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ இங்கே எல்லாமே ஐவி ரெண்டுமே வந்து மிடில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கேயும் அதே மாதிரி காலுடைய ஐவியும் மிடில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஸ்பைக் நடக்கிற டைமில் நம்ம வந்து கீழே நமக்கு ஐவி வந்து கீழே வந்துருக்கு. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த 1 மணி 1:50 இந்த டைமில் தான் நமக்கு ஐவி வந்து காலுடைய ஐவி வந்து கீழே இருக்குது. அதேமாரி இந்த 1:50 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷனுடைய ஐவி புட்டுடைய ஐவி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே அதாவது மிடில் இருக்குது, இது லோவில் இருக்குது. அப்போ லோ கிட்ட ஐவி வரும்போது என்னன்னா ஒரு ஸ்பைக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% உண்டு. ஓகேவா? ஸோ 99% ஐவி வந்து லோக்கு இருக்கிறதுலே இது வரைக்கும் இந்த ப்ரீமியத்துக்கான லோவான வந்த ஐவி ரேஞ்ச் வந்து இதுதான். ஸோ இந்த எல்லோ கலர் லைன் தான் இது வரைக்கும் இருக்கிறது லோவான ரேஞ்சு. இந்த ரெட் கலர் மேலே இருக்கிறது இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கால் ப்ரீமியத்துக்கான ஹையான ரேஞ்ச் ஐவி ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இது லோ ரேஞ்ச் ஐவி, இது வந்து ஹை ரேஞ்ச் ஐவி. இது மிடில் இருக்கிறதெல்லாம் 20, 40, 18 இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கிறது மேலே இருக்கக்கூடியது, இந்த கீழே இருக்கக்கூடிய ஹை இருக்கிறதுல லோ இருக்கிறதுல வெரி ஹை வெரி லோ. ஸோ இந்த இதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ புட் ஆப்ஷனுடைய லோ அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ இது இங்கே இல்லை. ஆனால் புட் ஆப்ஷனுடைய கரண்ட் ஐவி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஐவி வந்து 160. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது. 40 ஆமாம் ஹிஸ்டாரிக்கல் ஆமாம் 40 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா? 40ங்கிற ரேஞ்சில் ஐவி இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து நீங்கள் தெளிவாக ஒரு ஐவியை வச்சு நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீமியம் வந்து எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து
ஒரு அட்வான்ஸா மார்க்கெட்ட வந்து நம்ம வந்து பிரீமியத்த வந்து பிரிடிக்ஷன் பண்ணிக்க முடியும். இந்த பிரீமியம் மூவ் ஆகும். இந்த பிரீமியம் வந்து லோவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பைரி டேல நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இந்த இத நீங்க வந்து முழுக்க முழுக்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு நான் இத வந்து எனக்கு தெரிஞ்ச லெவல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்க பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. இதுல இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு நல்ல ஒரு அ தெளிவான ஒரு இது உங்களுக்கு கிடைச்ச ஸ்ட்ராட்டஜிஸ் இத வச்சு நீங்க ஏதாவது தெரிஞ்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து இது வந்து ஒரு ஆப்ஷனுடைய பிரீமியம் சார்ட்ல முழுக்க முழுக்க யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஆப்ஷனுடைய பையர்ஸ் நமக்கு வந்து ஏன்னா ஒரு நம்ம வந்து டார்கெட் ரீச் ஆகணும் அப்படின்னா, ஐவி வந்து ஒரு ஸ்பைக் இருக்கணும். ஸோ இந்த ஐவி ஸ்பைக் முன்னாடியே நடக்கு அப்படின்னா, அப்ப வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் 1. 2வது ஐவி வந்து லோல இருக்கா, ஹைல இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஐவி வந்து வெரி ஹைல இருக்கு அப்படின்னா, அப்போ மார்க்கெட் வந்து எந்த பிரீமியம் கீழ இறங்குமோ, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய பிரீமியம் வந்து அ மேல போகும். ஸோ அந்த ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய பிரீமியம், இப்போ கால் பிரீமியம் வந்து நமக்கு வந்து ஐவி ஹைல இருக்குன்னா, புட் பிரீமியத்தில ஐவி லோல இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த மாரி இந்த ஐவிய நீங்க புரிஞ்சுக்கணும். ஹை எது, லோ எது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஈஸியா வந்து உங்களால ட்ரேட் எடுக்க முடியும். வெயிட் பண்ணணும். ஆ மிடில்ல இருக்கும்போது நீங்க ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஐவி வந்து லோல வந்து திருப்பி வந்து நமக்கு வந்து வரதுக்கான இருக்கு. பிரைஸ் இந்த டைம்ல கீழ இறங்கல நமக்கு. ஆனா சில நாட்கள் என்ன ஆகும்னா, ஐவி லோக்கு வரும்போது பிரைஸ் கீழ இறங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க நமக்கு வந்து இதுல இந்த இன்னைக்குள்ள இன்னைக்கு நடந்த அந்த பிரைஸ் இதிலேயே பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் நீங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க. ஸோ ஐவி எங்க இருக்குன்னு பாருங்க. ஐவி வந்து கரண்டா வந்து ஐவி மிடில்ல தான் இருக்குது. ஸோ இங்க இருக்கிற ஐவி வந்து நமக்கு வந்து இங்க கீழ இப்பவே கீழ இறங்கிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு வந்து கீழ இறங்குது ஐவி. ஸோ ஐவி கீழ இறங்கும்போது என்ன ஆகும்னா, பிரைஸ் கீழ இறங்குது பாருங்க. இங்க எடுத்திருந்தா எவ்வளோ பிரைஸு, இங்க லோவா எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இது வந்து. ஸோ ரூ. 138 எடுத்தா ரூ. 97க்கு வந்து தான் லோவா போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து தெளிவா ஐவி வந்து கரெக்ட்டா லோவுக்கு ஒரு லோல இருக்கா, ஹைல இருக்கா, எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுக்கணும். இந்த பர்ட்டிகுலர் பிரீமியத்த வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கும்போது. மார்க்கெட்டோட ஓவரால் டைரக்ஷன் எப்படி அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஐவிய பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஷனுடைய பிரீமியத்தில நம்ம வந்து பை பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்மளால வந்து நம்ம ஒரு 99% வந்து வின்னிங் அ அதிகமாவே இருக்கும். ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதுதான் நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஆப்ஷனுடைய அ நண்பர்கள், அதாவது நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு பையரா இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்ல வந்த விஷயம். ஸோ இந்த ஐவிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணி. ஆப்ஷனுடைய டேபிள்ல பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டேபிள்ல அங்க நம்பரா இருக்கும். இங்க நமக்கு லைனா இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து எப்படி நமக்கு ஸ்பைக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இத வச்சு நம்மளால வந்து கண்டிப்பா வந்து ஒரு பிரீமியத்தில ஈஸியா நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனுடைய பிரீமியம் மூவ் ஆகுமா? மூவ் ஆகாதா? ஆ இல்லன்னா இது வந்து ஒரு இந்த 0 ஆகுமா? ஹீரோ ஆகுமா? அப்படிங்கிறதையும் ஆ எக்ஸ்பைரி டேல நம்மளால வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகேவா? ஆ சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு நீங்க நல்ல ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.